சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். பூமியின் வளிமண்டலம் அசுர வேகத்தில் வெப்பமடைந்து வருவதால் ஐரோப்பா முதல் சீனா வரை ஒட்டுமொத்த உலகமும் இயற்கை பேரிடர்களின் பிடியில் சிக்கி திணறி வருகிறது. இங்கிலாந்தில் இந்த ஆண்டின் 4வது அசுர வெப்ப அலை உருவாகி 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என மஞ்சள் நிற சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் கிரீன்லாந்து அருகே கடலில் புரண்ட ராட்சத பனிப்பாறை அடுத்து தடுப்பூசி இல்லாத கொடூர எபோலா வைரஸ் பரவலால் 2473 பேர் பாதிக்கப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 1000 பேர் கொடூரமாக பலியாகியுள்ளனர். உலக வெப்பநிலை வரலாறு காணாத வகையில் 1.4 பாகை செல்சியஸ் உயர்ந்துள்ளதால் ஐரோப்பா உலகின் மிக வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டமாக மாறியுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ள சூழலில் இந்தியா, சீனா மற்றும் இங்கிலாந்தை ஒழிக்க பெறும் இந்த புதிய இயற்கை பேரிடர்களின் முழுமையான கள நிலவரங்கள் இதோ. இங்கிலாந்தில் இந்த ஆண்டின் 4வது வெப்ப அலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் புதிய வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். வார இறுதியில் வெப்பநிலை சற்று குறைந்து சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்தது. ஆனால் இந்த நிவாரணம் நீடிக்காது என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். தெற்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் புதன்கிழமை மீண்டும் வெப்ப அலைக்கான அளவுகோல்கள் எட்டப்படலாம். அப்போது வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். செவ்வாய்க்கிழமை காலை முதல் வெள்ளிக்கிழமை காலை வரை இங்கிலாந்தின் பல பகுதிகளில் மஞ்சள் நிற சுகாதார வெப்ப எச்சரிக்கை அமலில் இருக்கும். முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வெப்பம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சுகாதார மற்றும் சமூக பராமரிப்பு சேவைகளிலும் கணிசமான அழுத்தம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலவி வரும் வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை காரணமாக இங்கிலாந்தின் பல பகுதிகளில் காட்டுத்தீ அபாயம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் ஒரே நேரத்தில் 13 பெரிய காட்டுத்தீ தீயணைப்பு வீரர்கள் எதிர்கொண்டனர். இந்த நிலையில் 4வது வெப்ப அலை உருவாகும் சாத்தியம் இருப்பதால் அவசர கால சேவைகள் மீண்டும் எச்சரிக்கையுடன் தயார் நிலையில் உள்ளன. தேசிய தீயணைப்பு தலைவர்கள் மற்றும் பெரும்பாலான காட்டுத்தீகளை தடுக்க முடியும் என தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இயற்கை பகுதிகளில் தீ ஏற்படக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தெற்கு இங்கிலாந்தில் ஜூலை மாத சராசரி மழை அளவில் வெறும் 1% மட்டுமே பதிவாகியுள்ளது. இதனால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைந்து சில பகுதிகளில் வறட்சி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு இங்கிலாந்தின் ஜூலை மாத வெப்பநிலை சராசரியை விட சுமார் 3 பாகை செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர்கள் கூறுகையில் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் எதிர்காலத்தில் வெப்ப அலைக்கான தற்போதைய வரம்புகளையே மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வடமேற்கு சீனாவின் கான்சு மாகாணத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் மழை வெள்ளத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்துள்ளனர். டிங்ஸி நகரின் வெய்யுவான் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஷுவாங்ஷிமென் சுற்றுலா பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை குறுகிய நேரத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது அப்பகுதியில் முகாமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வெள்ளத்தில் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திடீர் வெள்ளம் வேகமாக பெருக்கெடுத்ததால் அங்கிருந்தவர்களுக்கு தப்பி செல்லும் வாய்ப்பு குறைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மீட்பு பணிகளில் 174 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நவுல் புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து சீனாவின் பல பகுதிகளில் கடுமையான மழை மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. கான்சு மாகாணத்தின் மலைப்பாங்கான பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ள நிலையில் உள்ளூர் அதிகாரிகள் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் உள்ள எல்லோ ஹெட் கவுண்டியின் சில பகுதிகளுக்கு கடுமையான சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எட்சன், பியர்ஸ் மற்றும் சாண்டான்ஸ் மாகாண பூங்கா உள்ளிட்ட பகுதிகள் இந்த எச்சரிக்கையின் கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர்களின் தகவலின்படி எட்சன் நகருக்கு வடக்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உருவான கடுமையான இடியுடன் கூடிய புயல் மணிக்கு சுமார் 45 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த புயல் சூறாவளியை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் புயல் நகரும் பாதையில் உள்ள மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தஞ்சம் அடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சில பகுதிகள் தீவிர இடியுடன் கூடிய புயலுக்கான ஆரஞ்சு கண்காணிப்பு எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. இடியுடன் கூடிய கனமழை, ஆபத்தான மின்னல் மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி உருவாகும் சூழல் ஏற்பட்டாலோ அல்லது ஏற்கனவே சூறாவளி உருவாகியிருந்தாலோ இத்தகைய கடுமையான சூறாவளி எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன.
ஐரோப்பா முழுவதும் தீவிரமடைந்து வரும் வறட்சிக்கு மனிதனால் ஏற்படும் காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என சர்வதேச விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெப்ப அலையை தொடர்ந்து பிரான்ஸ் முதல் ருமேனியா வரையிலான பல நாடுகள் கடுமையான வறட்சியை எதிர்கொண்டு வருகின்றன. வறண்டு போன ஆறுகள், நீர் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் காட்டுத்தீ ஆகியவை ஐரோப்பாவின் பல பகுதிகளில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. புதிய ஆய்வின்படி இந்த வறட்சிக்கு குறைந்த மழைப்பொழிவு மட்டுமே காரணமில்லை, மாறாக அதிகரித்து வரும் வெப்பமே மண்ணிலிருந்தும் ஏரிகள் மற்றும் ஆறுகளில் இருந்தும் நீர் ஆவியாகி வெளியேறுவதை வேகப்படுத்தியுள்ளது. ஆய்வின் இணை ஆசிரியரான லண்டன் இம்பீரியல் கல்லூரியைச் சேர்ந்த மரியம் சக்காரியா கூறுகையில், தற்போதைய வறட்சி பெரும்பாலும் குறைந்த மழையின் விளைவு அல்ல என்றும் வெப்பமான வளிமண்டலம் நிலத்தில் ஈரப்பத பற்றாக்குறையை அதிகரிப்பதே முக்கிய காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் பொருள் சில பகுதிகளில் மழைப்பொழிவு குறையாமல் இருந்தாலும் வெப்பநிலை அதிகரிப்பதால் வறட்சி அபாயம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்பதாகும். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி வெப்பநிலை ஒவ்வொரு ஒரு பாகை செல்சியஸ் உயரும் போது வளிமண்டலம் சுமார் 7% அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் பெறுகிறது. இதனால் நிலம், தாவரங்கள் மற்றும் நீர்நிலைகளில் இருந்து ஈரப்பதம் வேகமாக வெளியேறுகிறது. இதன் விளைவாக சில மாதங்களுக்கு முன்பு ஈரப்பதமாக இருந்த பகுதிகள் கூட மிக குறுகிய காலத்திலேயே கடுமையாக வறண்டு போகும் நிலை உருவாக்கியுள்ளது. மேலும் வறண்ட நிலம் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. இதனால் ஐரோப்பாவில் ஏற்கனவே தீவிரமாகி வரும் காட்டுத்தீ நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது மனித நடவடிக்கைகளால் உலக வெப்பநிலை சுமார் 1.4 பாகை செல்சியஸ் உயர்ந்துள்ள நிலையில் ஐரோப்பா உலகின் மிக வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. வெப்ப அலைகள், வறட்சி, வெள்ளம் மற்றும் காட்டுத்தீ போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி மற்றும் அதிக தீவிரத்துடன் ஏற்படுவதற்கு காலநிலை மாற்றம் முக்கிய காரணியாக இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஐரோப்பாவை உலர்த்தும் புதிய காலநிலை அபாயம் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறியுள்ளது. கிரீன்லாந்தின் இலுலிசாட் பனிப்பாறை பகுதியில் பிரம்மாண்டமான பனிப்பாறை ஒன்று கடலில் திடீரென புரண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 25ஆம் தேதி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான இலுலிசாட் பனிப்பாறைக்கு அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான அந்த பனிப்பாறை கடலில் வேகமாக சுழன்று புரண்டபோது அதன் நீருக்கடியில் இருந்த கரடுமுரடான அடிப்பகுதி வெளிப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் அலைகள் எழுந்தன. பனிப்பாறை புரண்டு விழும் காட்சிகள் காணொலியாக பதிவாகி சமூக வலைதளங்களில் பரவியுள்ளன. காணொலியை பார்த்த பலர் பனிப்பாறைகளால் இப்படி புரள முடியும் என்பது தெரியவில்லை என ஆச்சரியம் தெரிவித்துள்ளனர். பனிப்பாறைகளின் பெரும்பகுதி கடல் நீருக்கு அடியில் காணப்படுவதால் அவற்றின் சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டதால் அவை திடீரென புரளக்கூடும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பனிப்பாறை உருகுதல், உடைதல் அல்லது அதன் இடைப்பகிர்வில் ஏற்படும் மாற்றம் போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம். இத்தகைய பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் கரைக்கு அருகில் புரளும் போது திடீர் அலைகள் உருவாகும் அபாயமும் காணப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதுடன் அவை உடைந்து கடலில் விழும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் பரவல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உறுதி செய்யப்பட்ட பாதிப்புகளின் எண்ணிக்கை 2473 தாண்டியுள்ளதுடன் கிட்டத்தட்ட 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது சிகிச்சையோ இல்லாததாக கூறப்படும் புண்டிபிக்கியோ வகை எபோலா இட்ரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி பிராந்தியத்தில் மட்டும் மொத்த பாதிப்புகளில் சுமார் 90% பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காங்கோ ஜனநாயக குடியரசின் எல்லைகளுக்கு அப்பாலும் நோய் தொற்று பதிவாகி இருப்பது கவலையை அதிகரித்துள்ளது. மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வருவதுடன் தொலைதூர மற்றும் மோதல் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சுகாதார பணியாளர்கள் மிக குறுகிய காலத்திற்குள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்தியாவை தொடர்ந்து தாக்கி வரும் இடைவிடாத பருவமழையால் பல மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் நிலைமை மிகவும் மோசமாகியுள்ளது. அங்குள்ள 10 மாவட்டங்களில் 6.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக அதிகரித்துள்ளது. நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தொடர்ந்து வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்களும் சேதமடைந்துள்ளன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்திய விமானப்படையும் நிவாரணப் பொருட்களை வான்வழியாக கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருகிறது. இதற்கிடையில் குஜராத் மாநிலத்திலும் கடந்த ஆண்டை விட அதிகமான மழைப்பொழிவு காரணமாக பரவலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ள நிலையில் 42,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ள நீர் வடிந்த பின்னர் உடனடியாக தூய்மை பணிகளை தொடங்கவும் சேதங்களை மதிப்பீடு செய்யவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம
நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.